செயல் திட்டங்களை செயல்படுத்தி வருகின்ற மாண்புமிகு துணை முதலமைச்சருடைய உத்தரவோடு இன்று புதிய நிர்வாகிகளாக இளைஞரணிக்கு அறிவிக்கப்பட்டு முதல் கூட்டமாக இந்த கூட்டத்திலே பங்கு பெற்றிருக்கின்ற அனைவருக்கும் மாவட்ட கழகத்தின் சார்பில் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றியை இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சிறப்பு வாய்ந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு சிறப்புரையாற்றியிருக்கின்ற கழக இளைஞர்களுடைய துணை செயலாளர், ஈரோடு நாடாளுமன்ற உறுப்பினர் பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய திரு கே பிரகாஷ் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பல்வேறு வகையில் ஏற்கனவே நம்முடைய மாவட்டத்திற்கு வருகை இருந்தாலும் சொந்த மாவட்டங்களைப் போல வருகை இருந்து இளைஞர்களுக்கு பயிற்சிகளை தந்திருக்கின்ற அன்பு சகோதரர் திரு விக்னேஷ் அவர்களுக்கும் திரு சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் திரு மாணிக்கம் அவர்களுக்கும் திரு இளங்கோ அவர்களுக்கும் திரு சிவராம் சுந்தரி அவர்களுக்கும் அண்ணன் பரணி மணியன் உள்ளிட்ட அண்ணன் எஸ்பி கனராஜன் உள்ளிட்ட அனைத்து பகுதி கழகத்தினுடைய செயலாளர்கள், ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்கள், பேரூர் கழகத்தினுடைய செயலாளர்கள், நகர கழகத்தினுடைய செயலாளர்கள் இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து வரவேற்புரை ஆற்றி உங்களை அரவணைத்து செல்கின்ற மாவட்ட இளைஞர்களுடைய அமைப்பாளர் அன்பு சகோதரர் சக்திவேல் உள்ளிட்ட மாநகர அமைப்பாளர், துணை அமைப்பாளர்கள், பகுதி அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள், ஒன்றிய அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள், நகர அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள், பேரூர் கழகத்துடைய அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் பேசுகின்ற பொழுது பல்வேறு மாவட்டங்களில் சிறப்பாக இந்த கூட்டம் நடைபெற்றிருந்தாலும் கூட எந்தவித தடங்களும் இல்லாமல் முழுமையாக பங்கு பெற்றிருக்கின்ற முதல் மாவட்டமாக கரூர் மாவட்டம் அமைந்திருக்கிறது உள்ளபடியே நம்மிடம் இருக்கக்கூடிய ஆர்வத்தையும் எழுச்சியையும் எடுத்துக்காட்டக்கூடிய வகையில் பங்கு பெற்றிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இன்னும் பல பணிகளை நாம் செய்து அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்ற முனைப்போடு கருத்துக்களை சொன்னார்கள். குறிப்பாக கழகத்தினுடைய நிர்வாகிகள் நம்முடைய துணை முதலமைச்சரை, கழகத்தினுடைய இளைஞரணி செயலர் அங்கு சின்னவர்களை சந்திக்கிறதை விட நீங்கள் எழுதி உங்களுடைய பொறுப்புகள் மூலமாக சின்னவரை சந்திப்பதற்கான, நெருங்கி பழகுவதற்கான வாய்ப்பை பெற்றிருப்பதற்காக இந்த இளைஞருடைய பொறுப்பு மிக பயன்பட உள்ளது. குறிப்பாக உங்களுக்கு நான் வேண்டுகோளாக வைப்பது, நம்முடைய மாவட்டத்தில் 1055 வாக்குச்சாவடிகள் இருக்கின்றன. இதில் 223 பேர் நிர்வாகிகளாக நம்முடைய சின்னவர் அவர்களால் அறிவிக்கப்பட்டு நாம் பொறுப்பை ஏற்றிருக்கின்றோம். எனவே சக்திவேல் அவர்களிடத்திலே சொல்வது 223 பேரும் உங்களுடைய பூத்துக்களுக்கு நீங்கள் BLA2 சேர்ந்து அந்த களப்பணியை செய்திட வேண்டும். இதனுடைய அன்பு வேண்டுகோள். அவரவர் பூத்திற்கு அவரவர் தான் நீங்கள் உரிமையாளர், நீங்கள் தான் களத்தில் அந்த பூத்து கமிட்டியோடு சேர்ந்து பணியாற்ற வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன். மொத்தம் 22 அணிகளுக்கு நம்ம ஒன்றிய, நகரம், பேரூராட்சி பகுதிகளில் பொறுப்பாளர்கள் போனோம். நம்ம மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா சாகுபடியில் மட்டும் ஏறத்தாழ ஒரு 5000 பேர் வருவாங்க. அப்ப சராசரியா ஒரு பூத்துக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 4ல இருந்து 5 பேர் ஒரு பூத்துல சாகுபடியுடைய நிர்வாகிகள் மட்டும் பணியாற்றக்கூடிய அந்த வாய்ப்பை உருவாக்கிட முடியும். எனவே பூத்து கமிட்டியோடு சேர்ந்து சாகுபடியை சார்ந்திருக்கின்ற நிர்வாகிகள் இணைந்து பணியாற்றுகின்ற பொழுது 1055 வாக்குச்சாவடிகளிலும் உதயசூரியன் அதிக வாக்குகளை பெற்றது. நம்முடைய தலைவருக்கு பெற்றுக் கொடுத்தோம், நம்முடைய சின்னவருக்கு பெற்றுக் கொடுத்தோம் என்ற சிறப்பை நம்மால் உருவாக்கிட முடியும். 2021 சட்டமன்ற தேர்தலில் 4 தொகுதிகளிலும் உதயசூரியனை போட்டியிடக்கூடிய வாய்ப்பை நம்முடைய தலைவர் அவர்கள் உருவாக்கி தந்தார். நம்முடைய மாவட்ட மக்கள் வெற்றி வாய்ப்பை தந்து மக்கள் பணியாற்றக்கூடிய சூழலை உருவாக்கி தந்தார்கள். அதே வகையில் 2026 சட்டமன்ற தேர்தலிலும் 4 தொகுதிகளிலும் உதயசூரியனை வெற்றி பெறுவதற்கு நாம் சிறப்பாக பணியாற்றிட வேண்டும். அந்த பணியாற்றக்கூடிய பணிகளில் இளைஞர்களுடைய பங்கு முதல் பணியாக அமைந்திட வேண்டும். அதற்கு நாம் அனைவரும் உணர்வுபூர்வமாக பணியாற்றிட வேண்டும். ஏற்கனவே ஒவ்வொரு அணிகள் வழியாக அறிவிக்கின்ற பொழுது ஒரு வாட்ஸ்அப் குரூப் நம்ம உருவாக்குறோம். இப்போ மாவட்ட அளவில் இளைஞரணி அறிவிக்கப்பட்ட உடனேயே அங்கு சத்தியவத்தை பேசி மாவட்ட இளைஞரணிக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் உருவாக்குறேன்னு சொல்லி உடனடியாக உருவாக்கிட்டு கடைசியாக சொன்ன என்னையும் அதில் சேர்த்துக்கன்னு சொன்னேன். சேர்த்திருக்காரு என்னையும். வந்திருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு ஒரு வேண்டுகோள், நாம் சார்ந்திருக்கக்கூடிய பகுதிகளில் ஏதாவது அரசு செய்ய வேண்டிய பணிகள் இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு மோட்டர் ரிப்பேரை 2 நாளாக இருக்கலாம், தண்ணி வராமல் இருக்கலாம், அல்லது ஸ்ட்ரீட் லைட்டு எரியாமல் இருக்கலாம், அல்லது சாக்கடை சுத்தம் பண்ணாமல் இருக்கலாம், குப்பை எடுக்காமல் இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு மின்கம்பம் பழுதாகி இருக்கலாம். இது போன்ற அடிப்படை தேவைகளில் ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால் அந்த குரூப்ல தயவுசெய்து நீங்க பதிவு போடுங்க. நாங்கள் அதை பார்ப்போம். அதை உடனடியாக சரி செய்வதற்கு நிச்சயம் நடவடிக்கை எடுக்கப்படும். நம்ம கண்ணில் பார்த்துட்டு அப்படியே போகாம கடந்து போகாம
அந்த பணிகளை நாம் எடுத்து செல்லுகின்ற பொழுது இன்னும் நாம் முழுமையாக அந்த பகுதியிலே உதயசூரியனுக்கான வாக்களை தலைவருக்கு ஆதரவாக சின்னவருக்கு ஆதரவாக மாற்றக்கூடிய சூழலை நம்மால் உருவாக்கிட முடியும். இயக்கப்பணியோடு சேர்ந்து மக்கள் பணியும் செய்கின்ற பொழுது ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் முழுமையாக 100% 4 தொகுதிகள் வென்ற மாவட்டம் 2026 கரூர் என்ற பெருமையை மீண்டும் நாம் உருவாக்கிட வேண்டும். ஒரே ஒரு அன்பு வேண்டுகோள், இளைஞர்கள் என்ன சொன்னாலும் மாவட்ட கழகம் செய்வதற்கு தயாராக இருக்கிறது. எனவே அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நாங்கள் உங்களோடு சத்தியத்தை பல முறை கேட்பேன். எப்பயுமே ஒரு அணிங்கிறது தனிப்பட்ட முறையில் சுயமா செயல்படணும். மாவட்ட அணிகள் எல்லாம் மாவட்ட செயலருக்கு பின்னாடி நிற்கிறது, ஒன்றிய அணிகள்லாம் ஒன்றிய செயலருக்கு பின்னாடி நிற்கிறது, நகர அணிகள்லாம் நகர செயலருக்கு பின்னாடி நிற்கிறது, பகுதி அணிகள்லாம் பகுதி செயலருக்கு பின்னாடி நிற்கிறது. அவங்க எல்லாம் கோவிச்சுக்கோங்க அப்படின்னு தயவு செஞ்சு யாரும் நினைக்க வேண்டாம். உறுதியா நான் கட்டாயம் கோவிச்சுக்க மாட்டேன், வருத்தப்பட மாட்டேன். நீங்கள் கழகத்திற்கு இணையாக போட்டியிட்டு செயல்பட்டால் உங்களோட போட்டி கூட நாங்களும் தயாராக இருக்கின்றோம். சேர்ந்து இது போட்டி என்பது ஒரு ஆரோக்கியமான போட்டியா இருக்கும், ஒரு ஆரோக்கியமான போட்டியா இருக்கும். இயக்கத்தினுடைய பணிகளில் மக்கள் பணிகளில் நாம் ஒருவருக்கு ஒருவர் போட்டி போட்டு அந்த பணிகளை செய்கின்ற பொழுது முழுமையாக நம்மால் அந்த பணிகளை செய்திட முடியும். நாம் இப்பொழுது செய்ய வேண்டிய ஆரம்ப கட்ட பணிகள் இல்லந்தோறும் இளைஞரணி வீடு வீடாக சென்று அந்தந்த பகுதிகளில் நாம் இளைஞரணி உறுப்பினர் சேர்க்கையை முழுமையாக செய்திட வேண்டும். அதற்கடுத்து மாநகராட்சியினுடைய வார்டுகளில் இப்பொழுது இளைஞரணி நிர்வாகிகள் 48 வார்டுகளுக்கும் அந்தந்த பகுதி செயலர் மூலமாக பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது. அவர்களை நாம் நேர்காணல் நடத்தி நல்லவர்களை சிறப்பாக செயல்படக்கூடியவர்களை நாம் தேர்வு செய்ய வேண்டும். அதோடு இன்று படிவங்கள் வழங்கப்பட இருக்கின்றன. நகராட்சிகளில் வார்டு இளைஞர்களை நியமிக்க வேண்டும். அங்கு 1+3 ஒரு அமைப்பாளர், 3 துணை அமைப்பாளர்கள். அதே போல கிளைக்கழகங்களில் ஒன்றியங்களில் இருக்கக்கூடிய கிளைக்கழகங்களில் நாம் இளைஞரணி நிர்வாகிகளை நியமனம் செய்திட வேண்டும். கிளைக்கழகங்களிலும் 1+3 ஒரு அமைப்பாளர், 3 துணை அமைப்பாளர்கள். பேரூராட்சி வார்டுகளுக்கு ஒரு அமைப்பாளர், 2 துணை அமைப்பாளர், மொத்தம் 3 பேர் நியமனம் செய்திட வேண்டும். இந்த வகையில் நம்முடைய மாவட்டத்தில் மாவட்டம் முழுவதும் இருக்கக்கூடிய கிளைக்கழகங்கள், மாநகராட்சியினுடைய வார்டுகள், நகராட்சியினுடைய வார்டுகள், பேரூராட்சியினுடைய வார்டுகள் முழுமையாக நியமனம் செய்கின்ற பொழுது ஏறத்தாழ 10,000 பேர் இளைஞருடைய நிர்வாகிகள் மட்டும் பொறுப்பை வகிக்கக்கூடிய அளவிற்கு நம்மால் பரிந்துரை செய்திட முடியும். இதை விரைவாக செய்திட வேண்டும். குறிப்பாக 1 மாத காலத்திற்குள் இந்த பணிகளை நாம் முழுமையாக முடித்திட வேண்டும். எனவே சகோதரர் சக்திவேல் அவர்கள் அந்தந்த மாவட்ட துணை அமைப்பாளர்களை தொகுதி வாரியாக பிரித்து, அந்த ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளையும் ஊராட்சிகள் வாரியாக பிரித்து, மாநகர பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் பகுதியிலே கழகங்களில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் துணை அமைப்பாளர்கள் வார்டுகள் வாரியாக பிரித்து இந்த 1 மாத காலத்தில் முழு அர்ப்பணிப்புணர்வோடு இந்த பணிகளை நாம் விரைவுபடுத்திட வேண்டும். நமக்கு இருப்பது இன்னும் 7 மாத காலம். தேர்தல் களத்திற்கு நாம் இன்னும் 7 மாதம் தான் இருக்கின்றன. டிசம்பர் வரை நம்மால் இந்த பணிகளை செய்ய முடியும், மக்கள் பணிகளை செய்ய முடியும். நவம்பர் மாதம் என்பது தேர்தல் களம் தொடங்கிவிடும். பிப்ரவரியில் தேர்தல் தேதிக்கான அறிவிப்புகள் வந்துவிடும். எனவே நாம் டிசம்பர் வரை கணக்கில் எடுத்துக்கொண்டு பணிகளை சிறப்பாக செய்திட வேண்டும். மற்ற அணிகளை விட இளைஞர் அணி முதல் அணி, முன்னுரிமை பெற்ற அணி, முக்கியமான அணி. ஒரு காலத்தில்